கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அப்போ பிசாசுக்கு தோல்வி, கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுவோம், பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல சத்தமாக சொல்லுங்க, பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசின் சகல சூழ்ச்சிகளும் தோற்கடிக்க போகட்டும், இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். இதை நாள் முழுக்க சொல்லுங்க. நீங்கள் ஜெயிக்கும் போது இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. நீங்கள் வெற்றி பெறும்போது இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. நாம் வெற்றி பெறுறது அவருடைய நாம மகிமைக்காக தான் வெற்றி பெறுறோம், இல்லையா? நீங்கள் வெற்றி பெறும்போது சாத்தானுக்கு தோல்வி, இயேசுவுக்கு மகிமை. அதாங்க, சாத்தானுக்கு தோல்வி, இயேசுவுக்கு மகிமை. ஏதோ வாயால் சொல்லிகிட்டே இருங்க. சத்துருவுக்கு தோல்வி, இயேசுவுக்கு மகிமை. அப்பப்போ பிசாசானவன் எதையோ கொண்டாடுவான் பாருங்கள். குடும்பத்திலேயோ தொழிலையோ அல்லது நம்முடைய ஏதாவது ஒரு காரியத்தில் கொண்டாந்து அதில் தோல்வியை சந்திக்க போகிறீங்கன்ற மாதிரி பேசுவான். நீங்கள் சொல்லணும், சாத்தானுக்கு தோல்வி, இயேசுவுக்கு மகிமை. சத்துருவுக்கு தோல்வி, இயேசுவுக்கு மகிமை என்று தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எப்போதும் சொல்வார்களாக. நான் சொல்கிறேங்க, எனக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. சில நேரத்தில் தோல்வியே சந்திக்கிற மாதிரி இருக்கும், தோல்வியே உண்டாகும். அங்கே அப்போ கூட சொல்லணும், சாத்தானுக்கு தோல்வி, இயேசுவுக்கு மகிமை. ஏன்னா தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். தோல்வின்னு ஐயோ தோல்வின்னு கூடாது. தோல்வி ஏற்படும் போது கூட என்ன சொல்லணும், சாத்தானுக்கு தோல்வி, எனக்கு ஜெயந்தான். அதான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, த கேம் இஸ் நாட் ஓவர் அன்டில் ஐ வின். இந்த கேம் எப்படின்னா, நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடியலன்னு அர்த்தம். ஒருவேளை இன்றைக்கி நான் தோர்த்திருந்தேன்னா இன்னும் ஆட்டம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். பாக்ஸிங் குத்து சண்டை மாதிரி அடி வாங்குற மாதிரி இருக்கும் 5வது ரவுண்டு 6வது ரவுண்டில். ஆனால் 15 ரவுண்டு இருக்குதுங்க. ரொம்ப நேரம் இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது. கடைசியில் யார் ஜெயிப்பானா, நான் தான் ஜெயிப்பேன். நடுவில் அடி வாங்குற மாதிரி இருக்கலாம். நான் ஜெயித்த பிறகு என் கை உயர்த்தப்பட்ட பிறகு தான் கேமே முடியும். அதை முதல்ல தீர்மானிச்சிங்க எப்போ கேம் முடியுதுன்னு.